நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாகும். இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்பது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இணைந்து ஜெபிப்பது இரக்கம் பெற ஏதுவானதாகும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமாபுரி சபையார் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களின் ஜெப வாழ்க்கையை மேலும் கட்டி எழுப்ப பவுல் பல்வேறு முயற்சிகளை செய்தார். நான் உங்களை குறித்து அன்றாடம் ஜெபித்து வருகிறேன் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அதுக்கு ஆண்டவரே சாட்சி என்று அவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, எனது விண்ணப்பம் எல்லாம் எதுவென்றால் இஸ்ராயேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய அதிகப்படியான விண்ணப்பமாய் இருக்கிறது என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சகோதரரே, இஸ்ராயேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, நீங்கள் பலவீனர்களாக இருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 34ஆம் வசனத்திலும் பவுல் சொல்லுகிறார். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்காக நான் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லுகிறார். 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு அன்றாடம் நமக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று 34ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். நீங்கள் சரீர பிரகாரமாக தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுல் வேண்டுதல் செய்வதாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பவுல் தெரியப்படுத்துகிறார். சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் சரீர பிரகாரமாக உலகியல் பூர்வமாக தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதை அவர் இப்படி சொல்லுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனமும் சரீரமும் புதுப்பிக்கப்பட்ட அனுபவமுடையதாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார், வேண்டுதல் செய்கிறார். மட்டுமல்ல, 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், ஜபத்தை விட்டு விடாதீர்கள் என்று பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லுகிறார். உங்கள் ஜெபங்களில் நான் போராடுவது போல போராடி ஜெபிக்க வேண்டும் என்பது பவுலுடைய விண்ணப்பமாயிருக்கிறது, வேண்டுதலாயிருக்கிறது, விருப்பமாயிருக்கிறது. எவைகளோட போராடி ஜெபிக்க வேண்டியதா இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது பவுல் அநேக நேரங்களில் பல விஷயங்களுக்காக அவர் போராடி ஜெபிக்கிறார். அதை அடிப்படையாக கொண்டு ரோமாபுரி சபையாருக்கும் சொல்லுகிறார், நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் உங்கள் ஜெபங்களில் என்ன போல நீங்களும் போராடி ஜெபித்தா நாம யாவரும் சேர்ந்து நல்ல வெற்றியை அறுவடை செய்யலாம் என்று அவர் சொல்லுகிறார். எவைகளோடு நாம் போராடி, எவைகளுக்கு எதிராக போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாய்
இருக்க வேண்டும் என்று நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பாவிகளோடு இந்த உலகத்தின் ஆவிகளோடு போராடி மேற்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக ஆவிகளோடு பாவங்களை உருவாக்கக்கூடிய, பாவிகளை வளர்த்தெடுக்கின்ற இந்த பொல்லாத ஆவிகளோட நாம் போராடி மேற்கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஜபங்களிலே இப்படிப்பட்ட ஆவிகளோடு போராடி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். மேலும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் குடும்ப வாழ்வை குறித்து அவர் சொல்லுகிறார். குடும்ப வாழ்வில் பிரிவினை இல்லாதிருக்க போராடி செபியுங்கள் என்று சொல்லுகிறார். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். குடும்ப வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் கணவன் மனைவியும் எந்த விஷயத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிந்து வாழ்வதை தேவன் விரும்பவில்லை, சபை விரும்பவில்லை, ஊழியர்கள் விரும்பவில்லை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இங்க சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபத்துல குடும்ப வாழ்க்கையில குடும்பங்களில் நல்ல இணைந்த மனோபாவம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலத்துல குடும்ப வாழ்க்கைகள் சிதைந்து சின்னாபின்னமாகி போய் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் இருக்க ஜெபங்களிலே போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 3வது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். அதாவது திறந்த வாசல் உண்டாகும்படியாக போராடி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய ரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது சபையில ஆத்துமாக்கள் தாராளம் சேர்க்கப்படும்படியாக, அநேக பாவிகள் மனம் திரும்பி சபையில இணைக்கப்படும்படியாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஜெபங்களிலே போராடி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கட்டளையிடுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இணைந்து ஒரே காரியத்திற்காக ஜெபிப்பது வலிமையானதாகும். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒரே காரியத்தை மையமாக வைத்து ஜெபிப்பது ஆசீர்வாதமானது. பவுல் ரோமாபுரி சபையை விட்டு தூரமாக இருந்தாலும் ஒரே காரியத்தை மையமாக வைத்து ஜெபிக்க சபையாரை உற்சாகப்படுத்துகிறார். நீங்களும் பாவ காரியங்களில் அகப்படாமல் இருக்கவும், குடும்பம் கிறிஸ்துவுக்குள் செம்மையாக வாழ்ந்திருக்கவும், சபையில் திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படவும் எப்பொழுதும் உங்களுடைய ஜெபத்தில் ஒருங்கிணைந்து ஒரே மனமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, இவைகளுக்கு எதிரான பிசாசுகளின் போராட்டங்கள், மனிதனுடைய போராட்டங்களை எதிர்த்து போராடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். நாங்கள் ஜெபங்களிலே போராடி ஜெபிக்க வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருங்கிணைந்து ஒரே காரியத்திற்காக விசுவாசிகள் இணைந்து ஜெபிப்பது ஆசீர்வாதமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அவ்விதமான நல்ல சிந்தையை எங்களுக்கு தொடர்ந்து தந்து எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.